கோயில்ல செய்யற சாம்பார் சாதம் நம்ம கிச்சன்ல செய்ய போறோம். எப்படி செய்யறோம்ன்றத 5 கிலோ பச்சரிசி தான் இன்னைக்கு நம்ம சாம்பார் சாதம் செய்ய போறோம். தனியா ஒரு பாத்திரத்துல 1.5 லிட்டர் ஆயில் ஆட் பண்ணிட்டு கூட கடுகு ஒரு 50 கிராம், சீரகம் 30 கிராம், காஞ்ச மிளகாய் 20 கிராம், நசுக்குன பூண்டு ஒரு 200 கிராம், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கூடவே வெங்காயம் ஒரு 1 கிலோ, கருவேப்பிலை கொஞ்சமா ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு 1 கிலோ, குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1/4 கிலோ, தனி மிளகாய் தூள் 1/4 கிலோ, மஞ்சத்தூள் 100 கிராம், உப்பு ஒரு 400 கிராம், பெருங்காயம் ஒரு 3 டப்பா ஆட் பண்ணிட்டு கூடவே தண்ணி ஒரு 30 லிட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா பாயில் ஆகி வரும்போது ஊற வச்ச அரிசியை உள்ள ஆட் பண்ணிட்டு இந்த அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் புளி ஒரு 1/4 கிலோ, வேக வச்ச பருப்பையுமே உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட முருங்கைக்காய் ஒரு 1/2 கிலோ, உருளைக்கிழங்கு 2 கிலோ, கத்திரிக்காய் 1 கிலோ, முள்ளங்கி 1 கிலோ, அவரைக்காய் 1/2 கிலோ, பீன்ஸ் ஒரு 1/2 கிலோ, சௌச்சௌ 1 கிலோ, கேரட் 1 கிலோ. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே உள்ள ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி ஒரு 1/2 கிலோ, மாங்காய் 1 கிலோ, சாம்பார் வெங்காயம் ஒரு 1 கிலோ, இதையுமே ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. ஃபைனலா சாம்பார் பொடி ஒரு 250 கிராம், கொத்தமல்லி ஒரு 200 கிராம், நெய் ஒரு 1/4 கிலோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும். நீங்க கோயில்ல சாப்பிடுற மாதிரி சூப்பரான சாம்பார் சாதம் வீட்லயே ரெடி பண்ணிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். வேற என்ன வீடியோ வேணும்ன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.